நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் எத்தனையோ மர்மமான இடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இறந்து போன பொண்ணுங்களுக்கு பக்கத்தில் இருந்த பொம்மைகளை ஆணி அடித்து தொங்க விடுற இடம். அது மட்டும் இல்லாமல் செத்து போன மிருகங்கள்லாம் கடலில் மம்மியாக மாறுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி நம்மளால் நம்பவே முடியாத மாதிரி டாப் 5 மோஸ்ட் மிஸ்ட்ரியான பிளேசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோ டாப் 5 மோஸ்ட் மிஸ்ட்ரி பிளேசஸ் ஆன் எர்த். நம்பர் 1, தி ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ். வழக்கமாக நம்ம ஒரு படம் பார்த்தாலே அதில் வர பேய் சாத்தான்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா உண்மையாகவே இதெல்லாம் இருக்குதா, ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்களே, உண்மையாகவே நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பேய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிப்போம். பட் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக ஒருத்தர் உண்மையாகவே சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. மெக்சிகோவில் தெற்கு சைடில் ஒரு கால்வாய்க்கு இடையில ஒரு சின்ன தீவு இருக்குது. அங்கே ஜூலியன் அப்படின்ற ஒரு பராமரித்து வந்துட்டு இருக்காரு. ஒரு தடவை அங்கே தண்ணிக்குள்ளே மர்மமான முறையில் ஒரு பொண்ணு இறந்து போகிறாங்க. அந்த பொண்ணோட பாடியை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை இருந்திருக்கு. இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த பொண்ணோட பாடியை புதைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருந்த பொம்மையை ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்காரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஆவி வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சா இல்லை இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய பொம்மைகளை ஆணி அடிச்சு தொங்க விடுறதும் கைத்துல கட்டி தொங்க விடுறதுமா ஒரு ஐலாண்டு ஃபுல்லாவே பொம்மைகளை தொங்க விட்டுருக்காரு. எஸ், அதனால தான் அந்த தீவை ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பொம்மைகளின் தீவு. 2001 ஜூலியன் இறந்து போகிறாரு. அந்த பொண்ணு ஒருத்தவங்க இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட பாடி எங்கே இருந்துச்சோ அங்கேயே தான் இவரோட பாடியும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடியை எடுத்தவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒருத்தர் பொம்மையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காரு அப்படின்ற இந்த விஷயம் வெளியே போனதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்கல்ல. அப்படி பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த இடத்துக்கு போனதுமே அந்த பொம்மைகள்லாம் அழுகிற மாதிரியும் அந்த பொம்மைகள் எங்களை கூப்பிட்ற சத்தமும் எங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நடந்ததெல்லாம் நைட்டு கிடையாது, பகல்லே இது நடந்திருக்கு. நம்ம அனபிள் படம் பார்த்ததுக்கு அப்புறமே என்னடா ஒரு பொம்மை இப்படிலாம் பழி வாங்குமா, ஒரு பொம்மைக்கு உயிர் வந்த மாதிரி எல்லாத்தையும் கொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது தான் உண்மையாகவே இப்படிலாம் விஷயங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே யோசிக்க வைக்குது. இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் கிடையாது, உண்மையாகவே ரியல் லைஃப்பில் நிறைய பொம்மைகள் நிறைய பேர்த்த கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை பற்றியெல்லாம் இன்னொரு நாள் நம்ம சேனலில் நான் வீடியோ போடுறேன். நம்பர் 2, தி செயிலிங் ஸ்டோன்ஸ். கேலிஃபோர்னியாவில் இருக்க டெத் வேலியில் நிறைய பாறைகள் ஒரு வறட்சியான இடத்துல தானாகவே நகர்ந்து போகும்னு சொல்கிறாங்க. அது எப்படி அவ்வளோ பெரிய பாறைகள் தானாகவே நகர்ந்து போகும் அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது. பட் அது நகர்ந்து வந்த வழித்தடம் பின்னாடி அப்படியே இருக்குது. பட் இது யாருமே கண்ணால் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாறைகள் தானாக நகர்ந்து போகுது, அதுக்கு பின்னாடி அது நகர்ந்து வந்த தடம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த இடத்தையே டெத் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டெத் வேலி அப்படின்ற பிளேஸ்க்கு என் லைஃப்பில் ஒரு ஃபன்னி மொமெண்ட் ஒன்று இருக்குது. சின்ன வயசில் WW பார்க்குறப்ப அண்டர்டேக்கர் இருப்பார்ல, அண்டர்டேக்கர் வரும்போது அண்டர்டேக்கர் ஃப்ரம் டெத் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து WWல ஒரு ஹாரர் மேனாக தானே காட்டியிருப்பாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அண்டர்டேக்கர் ஃப்ரம் டெத் வேலி அப்படின்னா இவர் வந்து ஏதோ சுடுகாட்டிலேருந்து வர்றாரு போல, அதனால தான் டெத் வேலின்னு சொல்கிறாங்க. டெத் வேலி அப்படின்னா சுடுகாடு அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ தற்கொலையாவாக இருந்திருக்கும். சரி, ஓகே. 2014 சயின்டிஸ்ட்லாம் இந்த பாறைகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாறைகளில் டோலமிக் மற்றும் சைனிட் அதிகமாக இருக்கிறதுனால இது ஏரியில் விழுந்ததுக்கப்புறம் காற்றுனாலையும் பனினாலையும் தள்ளிட்டு வந்திருக்கு. அது தள்ளிட்டு வந்த வழித்தடம் தான் இந்த கற்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே சயின்டிஸ்ட்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, மக்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதில் எதை நம்புறது நம்பக்கூடாதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்பர் 3, சீ ஆஃப் ஸ்டார்ஸ். மால்தீவ்ஸில் எத்தனையோ தீவுகள் இருந்தாலும் வேது அப்படின்னு சொல்லப்படுற தீவில் வெறும் 500+ பீப்புள்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தீவுக்கு நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னா அங்கே இருக்க தண்ணியில் இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வேவை உங்களால் பார்க்க முடியும். இது எப்படி பாசிபிள் ஆச்சு, தண்ணியில் எப்படி இப்படி லைட் மாதிரி எஃபெக்ட் நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோலிமினன்சென்ஸ் அப்படின்ற ஒரு வேதியியல் எதிர்வினையினால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இந்த பயோலிமினன்சென்ஸ் ஆக்சிஜன் கூடயும் தண்ணி கூடயும் கலந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது. ப்ரோ, உலகத்தில் எத்தனையோ கடல்கள் இருக்குது, ஏன் அங்கெல்லாம் இது மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த தீவில் இந்த கடலில் நன்னுயிர்கள் இருக்குல்ல, அது அந்த பயோலிமினன்சென்ஸ் கூட சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லைட் எஃபெக்ட் வேவை வந்து நமக்கு கொடுக்குது. நம்பர் 4, தி லேக் ஆஃப் நேட்ரான், தி ஸ்கேரியஸ்ட் லேக்.
வழக்கமாக நமக்கு மம்மி அப்படின்னா நமக்கு எது ஞாபகம், ஒரு எகிப்தில் இறந்து போனவங்களை புதைச்சி மம்மியாக மாற்றுவாங்க, அந்த மம்மிஃபைடு ப்ராசஸ் தான் நமக்கு தெரியும். பட் ஆஃப்ரிக்காவில் ஒரு பர்டிகுலர் லேக்கில் இறந்து போன மிருகம் எல்லாமே மம்மியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேக்கில் சோடியம் கார்பனேட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இறந்து போன உடல்கள் எல்லாமே மம்மி மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குற மாதிரி சில நாட்களில் மாறிடுது. சொல்லப்போனால் மிருகங்கள் மட்டும் கிடையாது, மனுஷங்க இறந்தாலும் கொஞ்ச நாளில் அந்த சோடியம் கார்பனேட் அந்த தண்ணியில் இருக்கிறதுனால அந்த உடம்பை மம்மி மாதிரி மாற்றி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்கில் கார அமிலங்கள் நிறையா இருக்கிறதுனால ரத்தம் கலந்த ஒரு லேக் மாதிரி தான் நமக்கு தெரியும். எஸ், ஒரு லேக் தண்ணியால் இல்லாமல் ரத்தத்தால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ பார்க்குறக்கு அப்படி தான் இருக்கும். நம்பர் 5, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தி டோர் டு ஹெல். நரகத்தின் கதவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல எப்போவுமே தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, 1971 ரஷ்யன் சயின்டிஸ்ட் துர்மனிஸ்தான் பகுதியில் இருக்க இந்த டெசர்ட்டில் என்ன வயலை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 260 ஃபீட் வந்து தோண்டினதுக்கப்புறம் எண்ணெய் வயல் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 98 அடி தோண்டினதுக்கப்புறமே அப்படியே எல்லாருமே உடஞ்சி உள்ளே போயிருக்காங்க. எஸ், அதை தோண்டின கிரேன், அதை ஆப்ரேட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஜினியர்ஸ் அங்கேயே அந்த பெரிய குழிக்குள்ளே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அங்கே உள்ளே இருந்த மீத்தேன்லாம் வெளியே வந்து மூச்சு திணற அளவுக்கு ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தி இருக்கு. இது காற்றுல கலந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறக்காக அங்கே தீயை பற்றி போட்டிருக்காங்க. மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் அப்படி தீப்பத்தி போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சிட்டு அணைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அதுதான் நடக்கலை. நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியாது, 1971 எரியப்பட்ட தீ இன்னைக்கு வரைக்கும் அணையாமல் அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. டியூட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே வேறு ஒரு மிஸ்ட்ரியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.